Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள இந்த அணையில் பத்தக்கட்ட வீடியோ எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஆல்ரெடி வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ மீன் இருக்குங்க. இந்த மீனெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே அவங்க பத்தக்கட்டை போட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த டைமில் அந்த மீன் நெறைய தண்ணி போகிற டைமில் ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி வந்திருக்கு. பட் இப்போ அவங்க அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள மீனெல்லாம் கிடக்கு. இப்போ அந்த மீன் எடுக்கிறதுக்காக இந்த அண்ணா இறங்கி எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் அதை எப்படி நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வீடியோ. ஆனால் எப்படியா பட்டுறான். கெளுத்தி மீன் இருக்கு. அகலமா இருக்கணும் கூட. இந்த அண்ணன் கூட இருக்குல்ல, அது அண்ணன் கூட போட்டீங்கன்னா பெருசா நல்லா இருக்கும். மூலையில் வச்சுட்டு கையை வச்சு தள்ளுங்கண்ணே. எப்படா இவ்வளோ மீன் கிடக்கா? கையில வருது அதுவும் உழுவு மீன்லாம். ஐயோ குத்திக்கிறாம கூட கீழே போடுண்ணா நல்லா. இப்போ நீங்கள் அழுறீங்கல்ல, அதே மாதிரி கூடையை போட்டு மண்ணோட அள்ளுங்க. நீங்க கிடக்கு நிறைய இப்போ தள்ளி விட்டு கொண்டு வந்தாரு. இப்போ போயிடுறது கீழேனா விழுகுது. இங்கிட்டு இங்கிட்டு விழுந்துருச்சா ரெண்டும். கையில் அழுறது இவ்வளோ இருக்கு. நல்லா வேற எந்த விட இருக்கு. கண்டுபிடிச்சிருது. ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க. சரி வேணா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணா அப்படி இப்படின்னு கடைசியாக இவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. இதெல்லாம் ஆற்றுல வரக்கூடிய உழுவ மீனுங்க. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. இது கெளுத்தி மீன். இவ்வளோ மீன் பிடிச்சி அவங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. வெறும் 100 ரூபாய்க்கு எனக்கு இவ்வளோ மீன் தந்தாங்க. இந்த மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கடாயில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மீனெல்லாம் வேறு மாதிரி ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.